உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் சின்ன திரையின் சிங்க பெண்கள் மாலை 7 முதல் 8 மணி வரை காணத் தவறாதீர்கள். தமிழகத்தில் முதலாக ஆண்களுக்கு நிகராக பெண்கள் சிற்பக் கலைஞர்களாக உருவெடுத்துள்ளதன் பின்னணியை அலசுகிறது இந்த செய்தி தொகுப்பு. சிற்பக்கலை என்றாலே நினைவுக்கு வருவது மாமல்லபுரம். உலக அளவிற்கு புகழ்பெற்ற மாமல்லபுரத்தில் திக்கெட்டும் சிற்பங்களாலும் சிற்ப கலைஞர்களாலும் நிறைந்திருக்கும். ஆனால் சிற்ப கலைஞர்கள் பெரும்பாலும் ஆண்களாக இருப்பதையே காண முடியும். இந்நிலையில்தான் பெண்களையும் சிற்ப கலைஞர்களாக மாற்ற தமிழக அரசின் இந்திய தொழில் மேம்பாட்டு நிறுவனம் தனியாருடன் இணைந்து இல்லத்தரசிகளை சிற்பிகளாக்க பயிற்சி ஒன்றை நடத்தியது. முதல் கட்டமாக மாமல்லபுரத்தில் நடுத்தர குடும்பங்களைச் சேர்ந்த 50 பெண்கள் தங்கள் குழந்தைகளின் எதிர்காலத்தை கருதி சிற்பக்கலை கற்று வருமானம் ஈட்டும் திட்டத்துடன் பயிற்சிக்கு முன்வந்தனர். கடந்த 1 மாதத்திற்கு முன்பு கை தேர்ந்த மாமல்லபுரம் சிற்ப கலைஞர்களை கொண்டு பயிற்சியும் வழங்கப்பட்டது. முதலில் பச்சைக்கல், மாவுக்கல்லில் 4 இதழ் பூ, வட்டக்கமலம், தாமரைப்பூ, அன்னப்பறவை, ரிஷபம் போன்றவை உளி மற்றும் சுத்தியால் சிற்பங்களாக செதுக்கப்பட்டன. 3 மாதம் பெற வேண்டிய பயிற்சியை தற்போது ஒரே மாதத்தில் பெற்று ஆண்களுக்கு நிகரான சிற்பியாக உருவெடுத்துள்ளனர். எல்லாருமே ஆர்வத்துல வெளியே வந்து இன்னைக்கு எங்களாலையும் ஆண்களுக்கு நிகரா செலவழிக்க முடியுன்றதுல அவங்க நிரூபிச்சு காமிச்சிருக்காங்க. இது எங்களுக்கு பிளஸ் எங்க ஊர் பெண்களுக்கும் இது பெருமையா இருக்கு. பயிற்சியின் போது பயிற்சியாளர்களிடம் சந்தேகங்களை கேட்டும் அவர்களின் அறிவுறுத்தல்களை உள்வாங்கிக் கொண்டு கலை நயத்துடன் உளி சுத்தியலால் பல்வேறு வகையான சிற்பங்களை வடித்து அசத்துகின்றனர். இதனால் தாங்கள் தன்னம்பிக்கையுடன் உணர்வதாக தெரிவிக்கின்றனர் பயிற்சி மேற்கொண்ட பெண்கள். எங்களாலையும் இந்த சிற்பத்தை பண்ண முடியும், சாதிக்க முடியும்ன்ற நம்பிக்கை எங்களுக்கு வந்திருக்கு. மேலும் எங்களுக்கு இந்த மாதிரி பயிற்சிகள் அளித்து சிறப்பித்தானா நாங்களும் எல்லா வகையிலும் சிற்பம் மூலமாகவும் சாதிப்போம். இது எங்குமே வந்து தமிழ்நாட்டில் நான் இது வரைக்கும் எங்குமே பார்த்ததில்லை. பெண்கள் தான் இது முதலையா சிற்பம் செதுக்கிறோம்னு நினைக்கிறேன். சாதிச்சு வெற்றி அடைஞ்சிருக்கணும்னு நினைக்கிறேன். எங்களுக்குள்ளே ஒரு தன்னம்பிக்கை வந்திருக்குது. மேலும் பெண்கள் சிற்பம் வடிக்க கற்கள், உளி, சுத்தியல் போன்ற கருவிகள் வாங்கவும் தமிழக அரசின் தமிழ்நாடு சிறு தொழில் முதலீட்டு நிறுவனம் உதவி செய்ய முன்வந்துள்ளது. இதனால் தங்களின் எதிர்கால அச்சம் தகர்த்தெறியப்பட்டுள்ளதாக பூரிப்புடன் தெரிவிக்கின்றனர் பெண்கள். தந்தி டிவி செய்திகளுக்காக மாமல்லபுரம் செய்தியாளர் ராமச்சந்திரன். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் சின்ன திரையின் சிங்க பெண்கள் மாலை 7 முதல் 8 மணி வரை காணத் தவறாதீர்கள்.